ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அண்ணன் திரும்பவும் வந்திருக்காரு. ஏன்னா கடைசியாக ஒரு வீடியோ விட்டார், ரொம்ப தோண்டு போய் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பேசக்கூடிய நிகழ்வு இதுதான். எவ்வளோ ஹோப்ஃபுல்லாக இருக்குது இது? ஓகே, இதுலேருந்து மீண்டு வந்துடலான்னு எவ்வளோ ஹோப்? 100% இருக்குது. மக்கள்கிட்ட எங்களுக்கு டிவிகேக்கான ஒரு சப்போர்ட் குறையவே இல்லை. நாங்கள் அண்ணனுக்காக ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ பாதிக்கப்பட்டவங்களே வந்து விஜய்க்கு ரொம்ப ஆதரவாக ஒரு துளி கூட அவரை விஜய் வந்து விமர்சிக்கவே இல்லை. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதுதானே நியாயம். இப்போது அண்ணன் வந்து அங்கே கொலை பண்ணணும்னு வரேன், மக்களை சந்திக்க மக்களோட குறையை கேட்கறது தான் அங்கே வந்தாரக்காண்டி யாரையும் அங்கே கொலை பண்ணவோ வரலை. அது சிபிஐ கையில் போயிருக்கு. கண்டிப்பாக நீதி கிடைக்கும். தர்மம் நிமிதம் வெல்லம். அடுத்த கூட்டம் எப்போ நடக்கும்? எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க? அடுத்த கூட்டம் அண்ணன் அவர்கள் தான் சொல்லுவார். கண்டிப்பாக இதோடைய வேகமாக நிறைய நலத்திட்டம் நிறைய பொதுக்கூட்டம் இது மேலே டிவிகே சார்பாக நிறைய இனிமேல் தான் வேகமாக நடக்கும். இன்னைக்கான பிரச்சார கூட்டத்தில் கூட்டணி பற்றி என்ன டிசைட் பண்ணப்பட்டிருக்கு? இது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இங்கே கிடையாது. இது வந்து எங்களோட பொதுக்குழு தான். இதில் வந்து கூட்டணி சம்மந்தமாக எதுவும் பேச மாட்டோம். பேசும்போது கண்டிப்பாக அது தெரிவிக்கும். தீர்மானம் மொத்தம் 12 தீர்மானம் பண்ணிருக்கு. எல்லாமே கட்சியோட வளர்ச்சியோட தீர்மானம் தான். சமீபத்தில் அஜித் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார், இந்த மாதிரி கரூர் சம்பவத்துக்கு வந்து ஒரு ஆள் மட்டுமே குறை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது பாசிட்டிவாக விஜய் ரசிகர்களே தொண்டர்களே அதை பாசிட்டிவாக பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொன்னது நியாயமான இது தான். அவர் வந்து யாரையுமே சேர்ந்த இவங்க தான் பண்ணாங்க அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்கிறது பாசிட்டிவான விஷயம் தான். அது நல்லதாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் மட்டுமே அவர் ப்ளேம் பண்ணாதீங்க, ஒருத்தர் மட்டும் ப்ளேம் பண்ணாதீங்க, எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருமே இருக்கணும்னு தான் அவர் சொன்னது. அவரோட கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்.